பதச்சவங்க மகிழ்ச்சி. பரலோகம் மகிழ்ச்சியான, சந்தோஷமான, எல்லாம் நிரம்பி இருக்கிற இடம். அப்போ என் வீடு குட்டி பரலோகம். சொல்லுங்க, மகிழ்ச்சி, சந்தோஷம், எல்லாம் நிரம்பி இருக்கிற இடமாக இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? இப்படிதான் சொல்லி ஜெபிக்கணும். பரலோகம் எப்படி இருக்குதோ அப்படியே வீடு மாறட்டும். இப்போ இந்த காட்சி வர மாட்டேன்னு நினைக்கிறதுக்கு. எந்த காட்சி? இந்த பரலோகம் எப்படின்னு தெரியல. என்ன நினச்சிட்டாங்க? நம்ம செத்து எங்கே போனோம்? பரலோகம் போனோம். நம்ம மறித்து பரலோகம் போனால் தான் அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே துக்கம் இல்லை, அங்கே வருத்தம் இல்லை. இந்த வெளிப்படுத்த விசேஷம் செத்து பரலோகம் போன குறிப்பாடா சொல்லுச்சு கிடையாது. பரலோகத்திலிருந்து பூமியை பார்த்து ஒரு பெரும் சத்தம் கேட்டதான். மனுஷர்கள் நடுவிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. எங்க இருக்கிறார் ஆண்டவர்? இப்ப சொல்லுங்க. இப்ப மேசியா திருச்சி போய் பார்த்து ஆண்டவர் பேசுறார். நம்மெல்லாம் பரலோகம் போய் அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே துக்கம் இல்லை, எங்க வருத்தம் இல்லை, எங்க நஷ்டம் இல்லை, அங்க ஹாஸ்பிட்டல் இல்லை, அங்க அப்படியே சொல்றது. ஆல்ரெடி அது எப்படிதான் இருக்குது, நிறைவான இடம், அது மகிழ்ச்சி. ஆனா எங்க துக்கம் இருக்குது? பூமி. இந்த பூமி துக்கம் நிறைஞ்ச இடம், பூமி வருத்தம் நிறைஞ்ச இடம். இங்க பாடுபட்டு வைரஸ் தான் சாப்பிட மாதிரி இருக்குது பூமி. இப்ப ஆண்டவர் சொல்ற, ரட்சிக்கப்பட்ட எந்த பிள்ளைகளும் இந்த ராஜ்யத்துக்கு வந்துடுறாங்க. இந்த ராஜ்யத்துக்கு வந்து ஒருபாடு இவர் ராஜாவா இருக்கிறாரு. இந்த ராஜா சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு தேவனா இருக்கிறேன். என் வீடு எப்படி பாரு, என் வீடை பாரு, என் வீடை பாரு. இந்த என் வீடு மாதிரியே பரலோகம் தான் என் வீடு. என் வீடு மாதிரியே வீடு மாறட்டும். பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய சித்தம் என் வீட்டில் அப்படியே நிறைவேறுவதாக. பிரைஸ் தி லார்ட்.